ஒரே ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எல்லாம் மேக் பண்றோம். ஏன்னா அவ்வளவு வேலை இருக்கு, அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கேதர் பண்றோம். சும்மா எல்லாம் யாரும் போடல. வீடியோஸ் தயவு செய்து சப்போர்ட் பண்றதா வீடியோஸை கண்டினியூ பண்றோம். இல்லைன்னா வீடியோஸ் போறதே நிப்பாட்டிடும். நீங்க வேணா பாருங்க, 12th வீடியோஸ் போறதை குறைச்சிட்டோம், ஓகேவா? பட் இருந்தாலும் 10th உங்களுக்கு போட்டாகணும். நீங்க ரொம்ப ஆர்வத்தோட இருக்கீங்க, ஆவலோட இருக்கீங்கன்னா இவ்வளவு எஃபெக்ட் போடுறோம். தயவு செய்து ஒண்ணு சொல்றேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறதா இருந்தா நம்ம சேனலோட வியூவர்ஸா இருங்க, இல்ல சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. அதான் சொல்ல முடியும். தெளிவா ரொம்ப ஓப்பனா சொல்றேன், நமக்கு தேவை 480+. சும்மா ஏனோ தானோலாம் இல்ல, 480 கனவை நிறைவாக்கணும் தான் நாங்க உங்களோட நிக்கிறோம். தயவு செய்து சொல்றேன், இந்த வீடியோ மஸ்ட் ஃபுல் வாட்ச் பண்ண வேண்டிய வீடியோ. சோசியல் எப்படி சென்டம் எடுக்க முடியுமா முடியாதா, ஓகேவா? எடுக்க முடியாதுன்னு சொல்றவங்கலாம் அன்லைக் பண்ணிட்டு ஓடிடு, ஓகேவா? எடுக்க முடியும், நீங்க சொல்றதை கேட்டா, நீங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்பினா வந்துரும். ஏன்னா நீங்களே சோசியல்ல சென்டம்னா அப்படின்னு நம்புனா லைக் ஒண்ணு உடனே போடு. இப்ப இந்த செகண்ட்ல லைக் போடு, இந்த செகண்ட்ல லைக் போடு, ஓகேவா? நீ போற லைக் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக்க போட்டியா, உன் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணு, உன் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணு. அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க நிறைய விஷயங்கள், ஓகேவா? எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அவங்க இந்த வீடியோல ஏதோ மிஸ்டேக்ஸ் இருந்தா எங்களுக்கு சொல்லும் போது நாங்களும் என்ன பண்ணுவோம், நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஆனா முதல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, முதலே சொல்லிட்டேன், சோசியல்ல சென்டம் எப்படி சாத்தியமான்னு பார்க்க போறோம். அதுதான் இந்த வீடியோ, வேற ஒண்ணுமே இல்ல. இந்த வீடியோல சோசியல்ல சென்டம் எடுக்க முடியுமா முடியாதா, இது வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி நான் எடுத்துக்க போறேன். ஏன்னா நான் சென்டம் எடுத்தேன், எப்படி உங்களை சென்டம் எடுக்க வைக்கிறது, எத்தனை பேரை சென்டம் எடுக்க வைக்க போறோம், அதுதான் டீட்டெயில்டான பிளான். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பார்த்தா என்ன சொல்றது, 100 மார்க்ஸ் உனக்கு ஜென்ரேட் ஆக போகுது. முக்கியமா பாத்துக்கோ, மிஸ் பண்ணிடாது, அவள் தான் சொல்லுவேன். ரைட்டு. நிறைய பேரண்ட்ஸ் என்னன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க, தமிழ் இங்கிலீஷும் நல்லா எழுதிட்டாங்க, இந்த மேக்ஸுக்கு வந்து 8 நாள் லீவ் விட்டாச்சு, இந்த பசங்க படிக்கவே மாட்டானே, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றானா, விளையாட போறானா, காத்தாடி விடுறானா, போன் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறான். ஒரு பேரண்ட் போன் பண்ணி புலம்பா ஒரே புலம்புறான். வாய்ஸ் மெசேஜ் நிறைய பேர் போடுறாங்க. சார் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். 8 நாள் லீவ் விட்டுருக்காங்க சார், நம்ம பேப்பர் எவ்வளவு டஃபா கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. அதனால புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நடந்த ஜெனரல் மேக்ஸ் பேப்பர் கூட நிறைய பேர் டஃப் 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 டஃப்னு சொல்றாங்க. இந்த சயின்ஸ் குரூப்புக்கு பிசிக்ஸும் டஃபா தான் வந்துச்சு, கெமிஸ்ட்ரியும் டஃபா தான் வந்துச்சு, இன்னைக்கு மேக்ஸ் டஃபா தான் வந்திருக்கு. அப்ப உங்களோட மேக்ஸ் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. விளையாடாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஃப்ரீ ஃபயர் ஆஃப்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் கூட விளையாடலாம், பப்ஜி ஆஃப்டர் எக்ஸாம் கூட விளையாடலாம், காத்தாடி ஆஃப்டர் எக்ஸாம் கூட விளையாடலாம், கிரிக்கெட் ஃபுட்பால் எல்லாமே ஆஃப்டர் எக்ஸாம் கூட விளையாடலாம். நம்ம போன் நோண்டுறது, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது, ஓகேவா? ஸ்னாப்ல வீடியோ எடுத்து போடுறது, ஓகேவா? ரீல்ஸ் பாக்குறது எல்லாமே ஆஃப்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் விளையாடலாம். இப்ப எக்ஸாம் எழுதினாதான் உன் வாழ்க்கை. இப்ப எக்ஸாம் நீ ஒழுங்கா எழுதுனா உன் வாழ்க்கை என்ன ஆயிரும், வீணா போயிடும். தமிழ் நல்லா எழுதி பிரோஜனம் எல்லாம் போயிடும், இங்கிலீஷ் நல்லா எழுதி பிரோஜனம் எல்லாம் போயிடும். அதுல 90+90+ 2 சப்ஜெக்ட் எடுத்துட்டு இங்க வந்து கோட்டை விட்டுன்னு வச்சுக்கோ, மேக்ஸ்லயே சயின்ஸ்லயே சோசியலையோ உன் மார்க் எப்படி 400 மேல போகும், உன் மார்க் எப்படி 480 மேல போகும். கொஞ்சமா மனசாட்சி இருக்கா? வந்ததுக்கு அப்புறம் யோசிப்பாங்க, ஐயோ அப்பயே சார் சொன்னாலே படிச்சுக்கலாமா, வீட்டுல சொன்னாங்களே படிச்சுக்கலாமே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சும்மா உங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, எவ்வளவு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க, எத்தனை பேர் டியூஷன் சேர்த்து விடுவாங்க, டியூஷன் ஃபீஸ், புக் ஃபீஸ், கைட் ஃபீஸ் எவ்வளவு பண்றாங்க உங்களுக்கு வந்து. ஆனா உங்களுக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருக்கிறவங்களா இருந்தா உட்காந்து படிப்பீங்க. 8 நாள் எக்ஸாம். நம்ம நேத்து போட்ட வீடியோல என்ன சொன்னோம், 8 நாள் இருக்குடா, ஒழுங்கா ஒரு 2 days என்ன பண்ணுங்க, சோசியல படிச்சிருங்கடா. சோசியலுக்கு 2 நாள் தான் லீவ் இருக்கு, ஒழுங்கா படிங்கடா. அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு ஒழுங்கா கவனம் செலுத்துடன் தெளிவா நேத்து போட்ட வீடியோல சொன்னமா இல்லையா? ஆனா நீங்க அதை பண்றீங்களா? எத்தனை பேர் அசால்ட்டா கேர்லெஸ்னஸா இருக்கீங்க? இது உங்களுக்கு எங்கேயாவது மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருக்கிற பசங்களா இருந்தா, நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிற பசங்களா இருந்தா கண்டிப்பா படிப்பீங்க. நான் நல்லதுக்கு சொல்றேன், நான் சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன் தான், தமிழ் மீடியம் படிச்ச பையன் தான், ஓகேவா? நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொசிஷன் நிக்க முடியுது, என்கிட்ட 20-30 ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க, ஓகேவா? இத்தனை இன்ஸ்டியூட்டுக்கு என்னால ஓனரா இருக்க முடியுது, நான் ஒரு காலேஜோட ப்ரொஃபஸரா இருக்கேன், நாளைக்கு ஒரு ஸ்கூலே ஆரம்பிக்கிற லெவல் எனக்கு கடவுள் கொண்டு போயிருக்காருன்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச படிப்பு தான். தமிழ் மீடியம் படிச்சாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் தெளிவா படிச்சோம், இருக்கிற வசதியை பயன்படுத்திட்டு படிச்சோம், ஓகேவா? ஆனா உங்களுக்கு எல்லா வசதியும் உங்களோட பெற்றோர் பேரண்ட்ஸ் ரெடிமேட் கொடுத்துறாங்க. ஆனா நீங்க மனசாட்சியோட செயல்படுறீங்க. உட்காந்து தயவு செய்து சொல்றேன், இப்படி பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அது முழுதா உட்காந்து படிக்கிற வேலையை பாருங்க. எனக்காக படிங்க, ஓகேவா? அதுதான் சொல்றேன். உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு மேக் பண்றோம். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம தம்பி தங்கை நல்ல மார்க் எடுக்கணும் தான் ஆசைப்படுறோம், ஓகேவா? உங்க அப்பா அம்மாவோட கஷ்டத்தை பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. அவங்களோட உழைப்பினுடைய அருமையை புரிஞ்சுக்கோங்க. எத்தனை தாய் தகப்பம் கூலி வேலைக்கு போய், ஒரு நாள் அன்றாட வேலைக்கு போய் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையை சாதிக்கணும், ஏதோ ஒரு இடத்துல போய் சாதிச்சிருமா அப்படின்னு சொல்லி. நம்ம நாட்டுல சாதிக்காதவங்க யாருமே கிடையாது. சாதாரண
கீழ்த்தரத்துல பிறந்து கீழ் குடும்பத்துல பிறந்து அடித்தட்டு வர்க்கத்துல பிறந்து இன்னைக்கு உலகத்துல உச்சத்துல இருக்கவங்க நம்ம நாட்டுல இருக்கவங்க தான். நீ உலகத்தோட எல்லா உயர்ந்த நிறுவனங்கள் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலயும் சாதனையாளர்கள் தமிழர்களாகவும் இந்தியர்களாகவும் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லாத படிச்சவங்களா இருக்காங்க. இப்போ உனக்கு எல்லாமே இன்டர்நெட் இருக்கு, போன் இருக்கு, ஃப்ரீ மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம், எல்லாமே இருந்துமே நீங்க ஏன் படிக்க மாட்டேங்கிறத கேள்வி. இல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான விஷயம். எவ்வளவு பேரண்ட்ஸ் தெரியுமா, எனக்கு ஒரு 50-60 பேரண்ட்ஸ் இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அவ்வளவு பேர் எனக்கு கால் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க, சார் நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். புரியவே இல்லை, ஏன் இப்படி பண்றீங்க? தயவு செய்து சொல்றேன், இது உங்க மார்க். 480 வேணுமா வேணாமான்னு யோசித்துக்கோ. மேக்ஸ் கண்டிப்பா கொடூரமா கேட்க போறாங்க. அந்த கொடூரத்தை தாண்டி நீங்க போகணுமா, ஒழுங்கா படிங்க, அதான் சொல்ல முடியும். நம்ம சொல்ற பிளான். இப்ப நேத்துல இருந்து நீங்க 5 மார்க்ஸ் படிச்சுட்டு இருக்க, ஓகே, சோசியல்ல எப்படி சென்டம் எடுக்கலாம் அப்படின்னு எவ்வளவு பேருக்கு ஆசை இருக்கும், சென்டம் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த சென்டம் எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லிட்டு சிம்பிளான ஐடியா தான். நேற்று போட்ட வீடியோல 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன் கொடுத்தாச்சு. ஆனா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல சோசியலுக்கான மொத்த இம்பார்ட்டன் வரும், சென்டம் எடுக்கிறதுக்கான மொத்த இம்பார்ட்டன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கதா போகுது. நான் என்ன சொல்றேன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல போய் பிடிஎஃப் எடுத்துட்டா மட்டும் போதாது, அது எப்படி படிக்க போறேன், ஓகேவா? 28 லெசன் இருக்கு சோசியல்ல. ஹிஸ்டரியில எத்தனை லெசன் இருக்கு? 10 லெசன் இருக்கு. ஜியோகிராஃபில எத்தனை லெசன் இருக்கு? 8 லெசன் இருக்கு. சிவிக்ஸ் அண்ட் எகனாமிக்ஸ் 5 லெசன், மொத்தம் 28 லெசன். இந்த 28 லெசன்ல நம்ம இப்ப டாப் மோஸ்டான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாம் சொல்ல போறோம், சொல்லவும் போறோம். அது எப்படி எழுதணும்ன்ற அந்த பிரசன்டேஷனும் சொல்ல போறோம், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் சொல்ல போறோம். பாக்கலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து போயிடலாம், ஹிஸ்டரியில இருந்தே போயிடும். ஹிஸ்டரியில தான் 10 லெசன் கேக்குறாங்க. நீங்க 2 மார்க்கா இருக்கட்டும், 5 மார்க்கா இருக்கட்டும், 8 மார்க்கா இருக்கட்டும், அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல கேட்பாங்க. ஹிஸ்டரியில தான் கேட்பாங்க. ஹிஸ்டரியை வந்து பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் வேர்ல்டு வார் 1. ஒரே நிமிஷம், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடியோ மேக் பண்றோம். நான் தயவு செய்து சொல்றேன், இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, உங்க ஸ்டேட்டஸா வைங்க. எனக்கு எத்தனை பேர் உங்க ஸ்டேட்டஸா வச்சீங்கன்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நீங்க தான் உண்மையான மாணவர்களா இருக்க போறீங்க, ஓகேவா? நாங்க உங்களுக்கு உழைக்கிறோம், நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்ததான். உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சு ஸ்கிரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்புங்க. கண்டிப்பா சொல்றோம், உங்களுக்கு நல்ல மார்க் கடவுள் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். சொல்லுப்பா. சரி, ஓகே. வேர்ல்டு வார் 1, ஓகேவா? வேர்ல்டு வார் 1 நம்ம சொல்லும் போது தெரியும். வேர்ல்டு வார் 1 பாத்தீங்கன்னா சைட் ஹெட்டிங். சரி, வேர்ல்டு வார் 1 எப்ப ஸ்டார்ட்? நீ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு வார் 1 எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? 1914. 1914. எப்ப முடிஞ்சிச்சு? 1918. 1918ல முடிஞ்சிச்சு. இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஎன் வந்து டைம் லைனும் சேர்த்து படிச்சிட்டோம். இதுலயே டைம் லைனும் படிச்சிரோம். வேர்ல்டு வார் ஸ்டார்டிங் 1914, முடிஞ்சது 1918, ஓகேவா? சரி, வேர்ல்டு வார் எப்படி எழுதுனா 5 மார்க் ஃபுல்லா கொடுக்க போறோம். ஓகே, நான் வேர்ல்டு வாரை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னலாம் வந்து அலையன்ஸ் வந்து யூரோப்பியன் அலையன்ஸ் வந்து கவுண்டர் அலையன்ஸ் வந்து அந்த மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இமீடியட் கிளாஸ் அதுல வந்து ஒருத்தர் வந்து கொண்டிருப்பாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ்னு ஒருத்தர் வந்து கொண்டிருப்பாங்க. கொண்டதால்தான் அந்த வேர்ல்டு வார் 1 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும், ஓகே, பூம் ஆயிருக்கும். ஓகே, அந்த மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இப்ப தமிழ் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம்ல போட்டிருப்பீங்க, இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சினாப்சிஸ் வந்து போட்டிருப்பீங்க. அதே மாதிரி சேம் சிமிலர் லைக் தான், ஓகேவா? இதுக்குமே நீங்க வந்து சினாப்சிஸ் மாதிரி வந்து போட்டு எழுதுனாதான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு 5 மார்க் இருந்தாலும் சரி, 8 மார்க் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கொஸ்டினுக்கு சினாப்சிஸ் மாதிரி போட்டு எழுதுங்க, சைட் ஹெட்டிங் கொடுத்து எழுதுங்க. அப்படி எழுதுனாதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஃபுல் மார்க்ஸ் வந்து எழுத முடியும். செகண்ட், அதே லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் வெசலின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுல வந்து மொத்தம் புக்ல மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் இருக்கு. நீ மேக்ஸிமம் ஒரு 7 to 8 பாயிண்ட் தான் 5 மார்க்ஸ் விட்டுருவாங்க. அப்புறம் லீக் ஆஃப் நேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து 3 கொஸ்டின் இருக்கு சார். இந்த 3 கொஸ்டின் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து ஸ்டோரா அது எப்பயுமே கேட்டுருவாங்க. இந்த 3 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்து அது எப்பயுமே வந்துடும். ஓகே, லீக் ஆஃப் நேஷன் அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் டன் வித் லீக் ஆஃப் நேஷன் ஒன்னு இருக்கு, ஃபெயிலியர் டன் வித் லீக் ஆஃப் நேஷன் ஒன்னு இருக்கு. ஒர்க் டன் வித் நம்ம புக் பேக்ல இருக்க கொஸ்டின். ஆனா இந்த ஃபெயிலியர்னு சொன்னது நம்ம சூப்பர் கைட்ல கொடுத்துருக்கோம். இதுக்கு பின்னாடி நீங்க தந்து வந்தீங்கன்னா 8 மார்க்ஸ்ல இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஃபெயிலியர் கொஸ்டின் சில கேட்டிருக்காங்க, 8 மார்க்ஸ்லயுமே கேட்டிருக்காங்க, 5 மார்க்ஸ்லயுமே கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஃபெயிலியர் கொஸ்டின்ஸ் வந்து படிச்சுக்கோங்க, ஓகேவா? அது இதுதான் இந்த கொஸ்டின் சூப்பர் கைட்ல இருக்கு, ஆனா புக் பேக்ல இல்ல. புக் பேக்ல கிடையாது. இல்ல, அப்ப இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாம் சூப்பர் கைட்ல அவைலபிளா இருக்கு, ஓகேவா? சூப்பர் கைட்னு சொன்னதுனால அதை சொல்லிக்கிறேன். நம்ம 3 சூப்பர் கைடு அவைலபிளா இருக்கு. இங்கிலீஷ், சாரி, மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் 450 பே பண்ணி மொத்தம் 3 வாங்கினா வாங்கிக்கோங்க. சிங்கிள் சப்ஜெக்ட் கொடுக்க மாட்டோம், ஓகேவா? சூப்பர் கைட் இன்னும் ஒரு 2 நாள், நீங்க தேதி கரெக்டா 17, 18, 19, 20க்கு அப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும் சூப்பர் கைட் கிடைக்காது. வாங்குறவங்க பை பண்றவங்க பை பண்ணிக்கோங்க. ஒரு சில புரோக்கர்ஸ், இப்ப உங்களுக்கு புரோக்கர்ஸ் தான் சொல்லணும், நபர்கள் என்ன பண்றாங்க, நம்மளோட சூப்பர் கைட் தனியா வைக்கிறாங்க, ஓகேவா? அந்த நபர்களுக்கு வாங்க அப்கிரேட் வெர்ஷன் கிடைக்காது, ஓகேவா? அதை மட்டும் தெளிவா சொல்லிக்கிறோம். ஏன்னா திருப்பி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கும், ஒவ்வொரு சப்ஜெக்ட் எக்ஸாம் பொறுத்து. அப்ப நீங்க அப்கிரேட் அந்த நபர்கிட்ட வாங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மேலேயே சைபர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துரும். அதனால யாரும் என்ன பண்ணாதீங்க, அவங்ககிட்ட வாங்காதீங்க. முக்கியமான விஷயம் சொல்றது சொல்லுங்க. அது தேர்ட் லெசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேர்ல்டு வார் 3, வேர்ல்டு வார் 2, சாரி வேர்ல்டு வார் 2. செகண்ட் லெசன் விட தேர்ட் லெசன் இம்பார்ட்டன்ட். வேர்ல்டு வார் 2 எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1939 to
1945 ஓகேவா? 1939 தொடங்கப்பட்ட இரண்டாம் உலக போர் 1945 முடிவடைஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914 தொடங்கி 18 ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் வச்சுப்போம். சரி, okay. அதே மாதிரி இப்ப எப்படி நம்ம வேர்ல்டு வார் 1 நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொல்றோம் அந்த 3 கொஸ்டின்ஸ். வேர்ல்டு வார் 2 எந்தெந்த நாடுகளுக்குள்ள நடந்துச்சு? மெயினா சொல்ல போனா அமெரிக்கா ஓகேவா? அமெரிக்காவுக்கு நடந்த கோல்டு வார் வந்து நடந்துச்சு நம்மளுக்கு. இந்த எப்படி சொல்லணும்னா இந்த வேர்ல்டு வார் 1 விட வேர்ல்டு வார் 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் வந்து அடிக்கடி கேட்கறாங்க. இப்ப ஏதாச்சும் வந்து ஒரு கொஸ்டின் வேர்ல்டு வார் 2 கேட்கலாம்னா வேர்ல்டு வார் 1 கேட்கறாங்க. அப்படின்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ட். நீங்க 8 மார்க் கூட வேர்ல்டு வார் 1 கேட்க மாட்டான். ஆனா வேர்ல்டு வார் 2 வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணா தெரியும். நீங்க அடிக்கடிக்கு கேட்கிற கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வார் 2 வந்து கேக்குறாங்க. வேர்ல்டு வார் 2 பொறுத்தவரைக்கும் சின்னதா தான் இருக்கும். ஆனா சார் எப்படி சார் 8 மார்க்ல கொடுத்தா இல்லைன்னா நம்ம சூப்பர் கைட்ல வந்து பை பண்ணி படிச்சுக்கோ. புக்ல இருக்க மாதிரியே நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பசங்க இன்னுமே இந்த சூப்பர் கைட் வாங்கிட்டு ஆன்சர் சின்னதா இருக்கு, மார்க் போடுவாங்க போட மாட்டாங்க, சோசியல் கூட கேக்குறாங்க. என்னதான் உங்களுக்கு பதில்? நம்ம சொல்ற மாதிரி நம்ம செட் பண்ணது நம்ம ஆன்சர் கீயை வச்சு நம்ம செட் பண்ணிருக்கோம். அதனால ஷியோரா உங்களுக்கு வந்து 5 8 கண்டிப்பா வந்து போட்டுருவாங்க. நம்ம அதே மாதிரி நம்ம போற வீடியோஸை ஃபாலோ பண்ணாலே தெரியும். நம்ம எது இருக்கா நம்ம மார்க் அலாட் பண்றோம், ஆன்சர் கீ போடுறோம், ஸ்கேன் காப்பி போடுறோம். அது எல்லாத்தையுமே செக் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் வீடியோ ஃபுல்லா பார்க்க மாட்டாங்க, பாதியிலே ஓடிறது பிரச்சனை குழப்பமா இருக்கு. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லெசன் 5. ஓகே, அந்த லெசன் 5ல வந்து பாத்தீங்கன்னா 19th century மொத்தம் ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன்னு சர்க்கம்ஸ்டான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒன்னு வந்து 19th century அது உமன் ஒன்னு இருக்கும். ஓகேவா? அதுல ராஜா ராம் மோகன் ராய்லாம் வருவாங்க. அந்த இது எப்படி சொல்லணும்னா அந்த உமனுக்காக என்னென்ன சப்போர்ட் பண்ணாங்க, என்னென்ன யூசஸ் எல்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி அந்த 2 கொஸ்டின்ஸ் வந்துமே ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்டுறாங்க. 19th century 5th லெசன் இருக்கேன்னு சொல்றேன். ராஜா ராம் மோகன் ராய் ஒன்னு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து உமன் கொஸ்டின் ஒன்னு இருக்கு. அந்த கொஸ்டின் தெளிவா வந்து படிச்சுக்கோ. 6வது லெசன்ல வேலூர் ரிவால்ட், அதுக்கப்புறம் ஃபால் ஆஃப் சிவகங்கை. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கேட்கவே இல்லை வந்து லாஸ்ட் அந்த லெசன் வந்து எது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பேட்ச் நீங்க பசங்க எக்ஸாம் முந்தின நைட் சோஷியல் எக்ஸாம்னா நான் சொன்ன அந்த கொஸ்டினோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் யாரும் படிக்கல பசங்க. அப்ப என்ன பண்ணா ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பா வரும் பார்த்து 8 மார்க்ல கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின். வீரபாண்டிய கட்டபொம்மன் இம்பார்ட்டன்ட் நான் இல்லைன்னு சொல்லல, அது கேட்டதால நான் என்ன சொல்றேன்னா வேலூர் ரிவால்ட்டும் ஃபால் ஆஃப் சிவகங்கையும் கேட்டது இல்ல. அதெல்லாம் இந்த வாட்டி கேட்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கேட்டது கொஸ்டின் கேட்டதுல அதெல்லாம் இந்த 2 கொஸ்டின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்ப அதே மாதிரி இந்த 2 கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா 8 மார்க்ல A B ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. ஏல வந்து வேலூர் ரிவால்ட் எழுதுங்க, B ல வந்து ஃபால்ஸ் இருக்கு. 4 மார்க்ஸ் பிரிச்சோம் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். ஓகேவா? சயின்ஸ் மாதிரி சயின்ஸ் நம்ம A B நம்ம சொல்றாங்க, நம்ம அந்த மாதிரி வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? 7th லெசன் எடுத்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு, அதோட பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இருக்கு. நான் சொல்லி என்னன்னு மெயினான கொஸ்டின் பண்ண நம்ம டீட்டெயிலா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் காந்தி பிகேம் மாஸ் லீடர்னு ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். காந்தி பிகேம் மாஸ் லீடர், அதுவுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் காசஸ் ரிவால்ட். ஓகேவா? காசஸ் ரிவால்ட் ஆஃப் 1856 வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் லாஸ்ட் நம்ம 10வது லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா பெரியார் இருக்காரு. ஓகேங்களா? பெரியார் கண்டிப்பா கேட்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்கறதுக்கு 99% வாய்ப்பு. எலெக்ஷன் டைம்ல ஈவேரா நம்மளுடைய பெரியார பத்தி கேட்காம இருப்பாங்களா? 5 மார்க் 8 மார்க் லாஸ்ட் இயர் கேட்டாங்களா? லாஸ்ட் இயர் கேட்கல. லாஸ்ட் இயர் கேட்கலன்றப்ப இப்ப இந்த வருஷம் கேட்பாங்களா கேட்கலாம் நீங்களே டிசைட் பண்ணுவீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நாங்க கேட்பாங்க, நாங்க பண்ணோம், அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தோம். கேட்கல. லாஸ்ட் இயர் என்ன கேட்டாங்கன்னா நம்ம சிவில் டிசோபீடியன்ஸ் நடந்தது. ஓகேங்களா? காந்தி இது ஒண்ணு இருக்கும், தமிழ்நாட்டுல நடந்தது ஒண்ணு இருக்கு. அந்த கொஸ்டின் 8 மார்க்ல கேட்டாங்க. நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் கவர் ஆயிடுச்சு. சிவில் டிசோபீடியன் வந்து 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன்னு தமிழ்நாடு ஒண்ணு இருக்கு, ஒன்னு காந்தி வந்து சிவில் டிசோபீடியன் வந்து பண்ணிருப்பாரு. ஓகே, அதெல்லாம் இந்த வாட்டி மோஸ்ட் ப்ராபப்லி வேர்ல்டு வார் 2 EVR பெரியார் அந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம் 8 மார்க்ஸ்ல. ஓகே, அது ஜியோகிராபி எடுத்த வரைக்கும் நான் லைனா ஒரு லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் லெசன் நார்த்தன் மவுண்டன்ஸ். ஓகே, இவ்வளவு பார்த்தாலே போதும். இது பார்த்தாலே போதும். வேற எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நான் சொல்ல விட்டுட்டேன்னா நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். சூப்பர் கைட்லயே மேல இம்பார்ட்டன்ட் கொடுத்து கீழே எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தீங்க. எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராஸே சேர்த்து தான் படிக்கணும்பா. அப்படிதான் சொல்றேன். அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க, எனக்கு 100க்கு 80 மார்க் எடுத்தா போதுன்றவங்க நீங்க மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரொம்ப செலக்டிவா கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிங்க. எனக்கு 100க்கு 100 வேணுன்றவங்க ஃபுல்லா தான் படிக்கணும். சிம்பிளா ஒரே விஷயம் தான். ஓகேவா? ஓகே, அது ஜியோகிராபி பத்தி நார்த்தன் மவுண்டன்ஸ். செகண்ட் லெசன் சவுத் வெஸ்ட் மார்க்ஸ் ஒரு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கொஸ்டின் படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் தேர்ட் லெசன் டைப்ஸ் ஆஃப் சாயில். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் சாயில் வந்து எப்படின்னா இந்தியாவில வந்து என்னென்ன சாயிலா இருக்குன்னு இருக்கும். அதே 6வது லெசன் 7th லெசன்ல வந்து டைப்ஸ் ஆஃப் சாயில் தமிழ்நாடுல என்னென்ன வகையான சாயில் எல்லாம் வந்து அது அந்த 2 கொஸ்டின்ஸ் வந்துமே ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். அந்த இயர் கேட்கலாம், லாஸ்ட் இயர் கேட்கலாம், இந்த இயர் வந்து கேட்கலாம். ஓகேங்களா?
4th லெசன்ல சேலஞ்சஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம் என்னெல்லாம் இண்டஸ்ட்ரி வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் அர்பனைசேஷனா சிம்பிளா சொல்ல போனா என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து சிட்டிஸ் வந்து இங்க இருக்கு, வில்லேஜ் சைட்ல இருந்து இங்க வந்து வந்துடுறாங்க. எல்லாருமே இங்க வரத்தால என்ன ஓவர் கிரௌடிங் ஆகுது நம்மளுக்கு. அது மூலியமா என்ன நல்லா நடக்குது, கிரைம் ஓவரா நடக்குது, ட்ரைனிங் ப்ராப்ளம் வருது, நம்மளுக்கு டிராபிக் வந்தாது. அதுதான் வந்து அர்பனைசேஷன் அண்ட் கொஸ்டின். ஓகேவா, அதான் அர்பனைசேஷன். 6வது லெசன் எடுத்தீங்கன்னா காவேரி. ஓகே, ரிவர் காவேரின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க, தெளிவா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த லெசன்ல வேற கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தான் பாத்துக்கோங்க. 7th லெசன் எடுத்தீங்கன்னா பிளான்டேஷன் கிராப்ஸ் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா, பிளான்டேஷன் கிராப்ஸ் உங்களுக்கே தெரியும், டீ, காஃபி, ரப்பர், ஸ்பைசஸ், அதெல்லாம் வந்து எல்லாமே பிளான்டேஷன் கிராப்ஸ். ஓகே, இதுதான் ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபிக்கான இம்பார்ட்டன்ஸ் ஆன கொஸ்டின். ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இப்ப சொல்றது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, அந்த 31 சிவிக்ஸ்ல சொல்லும் போது அதே மாதிரி நம்ம இப்ப எப்படி ஹிஸ்டரிக்கு சொன்னோம் ஃபர்ஸ்ட் 3 லெசன்ல அந்த இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின், அது மாதிரி சிவிக்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. கண்டிப்பா அந்த 3 வந்து ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் salient constitution of India, அது salient features of constitution of India. செகண்ட் ஒன்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம் அந்த கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல். ஓகே, அப்படின்னு வந்து ஸ்டேட் பாலிசி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் இருக்கும். கண்டிப்பா இந்த 3ல இருந்து ஒரு கொஸ்டின் ஷியோரா வந்துடும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் செகண்ட் லெசன்ல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், தேர்ட் லெசன்ல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். செகண்ட் லெசன்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், தேர்ட் லெசன் சீஃப், இந்த 2ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா வந்துடும். லாஸ்ட் இயர் கேட்கல. அதுக்கப்புறம் 4th லெசன்ல நான் அலைன்மெண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தா கோட் டிட்டர்மைன் த ஃபாரின் பாலிசின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. 5th லெசன்ல பிரிட்ஸ். ஓகே, இதுதான் வந்து இந்த சிவிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட். இதுல இருந்தே ரிப்பீட்டடா வந்து வந்துடும், எல்லாமே கவர் ஆயிரும். எக்கனாமிக்ஸ். ஓகே, எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் த நேஷனல் இன்கம். முதல்ல இந்த கொஸ்டினுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு டீட்டெயிலா ஒன்று கொடுத்துட்டா, ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, என்என்பினா என்ன, என்டிபினா என்ன, பெர் கேபிட்டல் இன்கம்னா என்ன, டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன, பர்சனல் இன்கம் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அதாவது நம்ம அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதணும். ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, எழுதிட்டு எல்லா கொஸ்டினுமே ஃபார்முலா இருக்கும். ஜிடிபிக்கும் ஃபார்முலா இருக்கு, என்என்பிக்கு, பெர் கேபிட்டல் இன்கம் எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா வச்சிடணும். செகண்ட் கொஸ்டின் கால்குலேட்டிங் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதுக்கு வித் டயகிராமோட இருக்கும். அந்த வேல்யூ ஆடட் அப்ரோச்சா இருக்கட்டும், அதுக்குமே ஃபார்முலா இருக்கு. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், அதுக்கும் ஃபார்முலா இருக்கு. எல்லாத்துக்குமே ஃபார்முலா கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணி தான் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லெசன். ஓகேங்களா, செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து இம்பார்ட்டன்ட்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எம்என்சி ஒரு கொஸ்டின் இருக்கு, அது இம்பார்ட்டன்ட். சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன், இந்த 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்துடும். தேர்ட் லெசன் விட்டு 4th லெசன் வந்தீங்கன்னா டாக்ஸ். ஓகேங்களா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ், இங்க டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, அது இம்பார்ட்டன்ட். பிளாக் மணி அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி கூட கேட்கலாம், அதுல இந்த வாட்டி வந்து கேட்கலாம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி கேட்கலாம். 5th லெசன்ல இண்டஸ்ட்ரி, சக்சஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர், இதுதான் நான் சொன்ன எல்லாமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின். 5 மார்க்ஸ் எல்லாம் இதுல இருந்து நம்ம கவர் ஆயிடுச்சு. இந்த டைம் லைன் நம்ம எப்படி இருந்தது? டைம் லைனை பொறுத்த அளவுக்கு நீங்க முதல்ல ஸ்கேல் முதல்ல எழுதி ஆகும். ஓகே, 1 யூனிட் இதுக்குள்ள 5 or 10 வந்து எழுதிப்பாங்க. அந்த பாக்ஸ் மாதிரி கட் பண்ணுவாங்க, கண்டிப்பா கட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்கேல் வந்து எழுதிக்கோ, பாக்ஸ் போட்டு எழுதிது. இப்ப நீ வந்து இந்த இடத்துல வந்து டைம் லைன் வரைஞ்சிட்டு போக கீழே வந்து தனியா எடுத்து 1914 லைன் இருக்கு. இயர் வித் நீ வந்து பாக்ஸ் என்னதான் நீ வந்து எழுதிருந்தாலுமே தனியாவும் நீ மென்ஷன் எழுது. ஓகேவா, எழுதுனா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். எழுதணும் கண்டிப்பா. அதேதான் மேப்புக்குமே வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணி ஒரு இடத்துல பிளேஸ் மார்க் பண்றீங்கன்னா இப்ப வந்து ஒரு இடத்துக்கு ஒரு டிஃபரெண்டா பிளேஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணது என்ன பிளேஸ்ன்றதையும் தனியா மென்ஷன் பண்ணணும். அதுக்கும் வந்து மார்க்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் கம்பல்சரி இருக்கு. நம்ம 5 மார்க் கம்பல்சரி. நம்ம மேப் நம்ம கம்பல்சரி நம்ம சூப்பர் கைட்ல கொடுத்து மேப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும். சூப்பர் கைட்ல 2 டைப்ஸ் ஆஃப் மேப் கொடுத்துருப்போம். ஒன்னு நாம ஒரு பிக்சரைஸ் மாதிரி கொடுத்துருப்போம். ஒன்னு நாம கைப்பட நம்ம ஒரு மேப் நாம மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். நம்ம அதாவது நீங்க 2 மேப்புமே நீங்க செக் பண்ணி பாத்துக்கிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கைப்பட மார்க் பண்ண மேப் நீ கவர் பண்ணாலே 13 மார்க்ஸ். அது கண்டிப்பா அது வந்து 13 out of 13. சப்போஸ் மிஸ் ஆச்சுனா கூட மேல இருக்க மேப்பை நீ ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துட்டு மேப் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பண்ணிங்க. ஓகேங்களா, சரி. நேத்து இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் சூப்பர் கைட்ல ஏதாவது பேஜ்ல வந்துச்சு அப்படின்றத இங்கிலீஷ் டீச்சர்னால கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? சரி, சொல்லிட்டு இந்த வீடியோ அனவை முடிச்சுடுங்க. சரி, ஓகே. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 14 1 மார்க்ஸ் எல்லாருமே நீ படிச்சிருந்தா அதுல இருந்து வந்திருக்கும். 2 மார்க்ஸ் சொல்லிடுறேன், என்னென்ன கொஸ்டின் எந்தெந்த பேஜ் நம்மள இருந்து வந்துச்சுன்னு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோ. 15வது கொஸ்டின் பேஜ் நம்பர் 78, 16, 13 இருந்தே வந்திருக்கு. அதுக்கப்புறம் 18வது கொஸ்டின் பேஜ் நம்பர் 98 இருந்து வந்திருக்கு. அப்ரிசியேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 16, 19வது கொஸ்டின் 16லயும், 21வது கொஸ்டின் 17லயும், 22வது கொஸ்டின் 14 கொஸ்டின்லயும். அதுக்கப்புறம் இந்த கிராமர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பேஜ் நம்பர் 58 இருந்து 71 எல்லாமே வந்து கவர் ஆயிருக்கு. சரி, எதுக்காக சார் இது சொல்றீங்கன்னா, நிறைய பேர் சொல்ற சார் நீங்க சும்மா சொல்றீங்க வருதுன்னு சொல்றீங்க. ஆனா எங்க வருதுன்னா நீ அப்பனா நீ சூப்பர் கைட வாங்கி படிக்கலாம் அர்த்தம். அப்ப வாங்கி படிக்கிறவங்க நான்
என்ன சொல்லுன்னு தெரியல. அதாவது தான் சொல்றேன் நான், தயவுசெய்து சூப்பர் கைட் வாங்கி படிக்கணும், ஃபுல்லா படிக்கணும், டீடைல் தான் படிச்சாதான் தெரியும். டைம்ல மேப் வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 21 இருக்கு. இப்ப வந்து 5 மார்க் சொல்றேன், என்னென்ன 5 மார்க் வந்திருக்குன்னு சொல்றேன். பேஜ் நம்பர் 29 கொஸ்டின், அந்த கொஸ்டின் வந்து அந்த வாட்சன் கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 80 இருக்கு. டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா 23 இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆதித்யா லெசன் வந்து பாத்தீங்கன்னா 22 இருக்கு. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல் இருக்கு. பின்னாடி நம்ம டாப்பர்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ்லுமே இதே 5 மார்க் கொடுத்தாங்க. இது எல்லாமே ஸ்லோ லேர்னர்ஸ் பேராகிராஃப் மட்டும் சொல்றேன் நான். அதுக்கப்புறம் இந்தியன் நேவிகேஷன் நம்ம 3rd யூனிட்ல இருந்து பேஜ் நம்பர் 22 இருக்கு. போயம் வந்து பாத்தீங்கன்னா 24லயும் இருக்கு. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 80ல அந்த 7th யூனிட்ல இருந்துமே வந்து கேட்டதுமே வந்து இருக்கு. அதுக்கப்புறம் 24ல அந்த போய்டிக் டிவைஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் செக் பண்ணி பாத்துக்கோ. அதுக்கப்புறம் 38க்கு பேஜ் நம்பர் 25ல இருக்கு. பேசேஜ் ரைட்டிங் வந்து 38ல இருக்கு. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் 25ல இருக்கு. லெட்டர் ரைட்டிங் வந்து ஃபார்மேட்டா தனியா கொடுத்துருக்கோம். அது போக எந்த கண்டென்ட் வரும்ன்றது பேஜ் நம்பர் 78ல 8வது ஒண்ணுல இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து இருக்கு, செக் பண்ணிக்கோ. 41ல நோட்டீஸ் ரைட்டிங் ஃபார்மேட் கொடுத்துட்டேன், செக் பண்ணி பாத்துக்கோ. 42 பிக்சர் ரைட்டிங் 26 பேஜ் நம்பர் 26ல இருக்கு. 43 வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் அந்த சம்மரி வந்து பாத்தீங்கன்னா 27ல இருக்கு. மெமரி போயம் 75. நான் ஆல்ரெடி போக லைவ்லயும் அதை சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் படிச்சுக்கோன்னு சொன்னா அதுல இருந்தே வந்து கவர் ஆயிடுச்சு. கொடுத்திருந்த 2 8 மார்க்ஸுமே வந்துருச்சு. பேஜ் நம்பர் 28, 29 இருக்கு. சிக்ஸாக்கா இருக்கட்டும், ஓலாண்டா இருக்கட்டும், நம்ம லைவ் பார்த்தவங்களும் தெளிவா தெரியும். அதுக்கப்புறம் லாஸ்டா சொன்னா அந்த இது வந்து பாத்தீங்கன்னா 29ல வந்திருக்கு. அந்த பேசேஜ் ரைட்டிங் வந்து அந்த 8 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணா ஃபுல்லா படிக்கணும். நீ வாங்கி வச்சுட்டு வரலன்னு சொன்னா எது ஒண்ணுமே வந்து வராது. தயவுசெய்து கொடுத்துருக்க மாடல் பேப்பரா இருக்கட்டும், நாங்க கொடுத்துருக்க சூப்பர் கைட்ல இருக்க புக் இன்சைட் 1 மார்க்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீ படிச்சாதான் என்ன பண்ண முடியும், சென்டம் அவுட் ஆஃப் சென்டம் வந்து எடுக்க முடியும். சரியா? அதுதான் சோசியலுக்கும், அதுதான் மேக்ஸுக்கும், அதுதான் சயின்ஸுக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கைடை வாங்கிட்டு அதுல நீங்க செலக்டிவா ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனாதான் உங்களால ஃபுல் மார்க் எல்லாம் கேதர் பண்ண முடியாது. அப்படி நீங்க படிச்சுட்டு போயிட்டு நீங்க 100 அவுட் ஆஃப் 100 எதிர்பார்த்தா 0 தான். இதான் உண்மை. ஓகேவா? கொடுக்குற எல்லாத்தையும் மொத்தத்தையும் படிச்சுட்டு போய் பாருங்க, தரமா எழுத முடியும். ஓகேவா? இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிராமர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மாடல்ல தான் கேட்பான். ஓகேவா? அதுவே கேட்பான்னு எதிர்பார்க்கலாம், எப்படின்னு தெரியாது. ஓகேவா? மேக்ஸே இது அப்படிதான். இப்ப மேக்ஸ்ல இப்ப கம்பல்சரி 2 மார்க், கம்பல்சரி 5 மார்க்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 5 மார்க் ப்ரீவியஸ்ல கேட்டது. நாங்க நிறைய கிரியேட்டிவ் கொஸ்டின் நம்மளுடைய அப்கிரேட்ஸ் மேக்ஸ்ல கொடுத்துருக்கோம். பட் ஆனா அதுல என்னன்னா அதுதான் கேட்பானா, அந்த சம்மே கேட்பான்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா? அதே மாடல்ல நம்பர்ஸை மாத்தி கேட்கலாம். ஓகேவா? ஃபார்முலா எல்லாமே அதே பேட்டர்ன்ல தான் வரும். ஓகேவா? ஆனா நீ அதே மாடல்ல கேட்டனா அப்படிலாம் எந்த கவர்மெண்ட்டும் அவ்வளவு ஈஸியாவும் செட் பண்ணிட மாட்டாங்க. பட் ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் 95 மேல சூப்பர் கைட். ஓகேவா? சென்டம் அப்படின்றது அந்த 2 மார்க் அண்ட் 5 மார்க் கம்பல்சரி, அதுக்குதான் அவ்வளவு அப்கிரேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? கடவுளோட சித்தம் இருந்தால் அதுவும் வந்துடும். ஓகேவா? சூப்பர் கைடு பத்தியும் அந்த டவுட்டுக்குமே இதுல சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோசியல்ல சென்டம் எடுக்கிறதுக்கு சொன்ன எல்லா விஷயத்தையும் மறக்காம பண்ணிக்கோங்க. இன்னைக்கும் நாளைக்கு சோசியல் படிச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு மேக்ஸுக்கான ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தோட நான் வரேன். ஓகேவா? அதுல எப்படி மேக்ஸ் படிக்கலாம் அப்படின்றத பத்தி அடுத்த நாட்களை எப்படி பயன்படுத்தி மேக்ஸ்ல சென்டம் எடுக்கிறது ஃபார் 2 மார்க் அண்ட் 5 மார்க் கம்பல்சரி உட்பட எப்படிலாம் கவர் பண்ணா நம்மளால எடுக்க முடியும் அப்படின்றதா நம்மளுடைய சூப்பர் கைட்ஸ்ல இருக்கு. நீங்க வேணும்னா பை பண்ணி வாங்கிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அவைலபிள். இது PDF ஃபார்மேட் மட்டும் தான் அவைலபிள். ஒன்ஸ் பே பண்ணா 2 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன ஆகும், கைடு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருவாங்க. தேங்க்யூ.